இனிய வணக்கங்களுடன் அருள் அசோக். இன்னைக்கு +2 ஃபிசிக்ஸில் மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிற சாப்டரில் சைக்ளோட்ரான் அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சைக்ளோட்ரான் அப்படிங்கிற டாபிக், அதாவது சைக்ளோட்ரான் அப்படின்னு சொன்னோன்னா என்ன சொல்லிக்கலாம்? டு ஆக்சிலரேட் தி சார்ஜ் பார்ட்டிகல் டு கெயின் லார்ஜ் கைனடிக் எனர்ஜி அப்படிமா சொல்லலாம். இல்லை அப்படின்னா இந்த சைக்ளோட்ரானுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்கிறோன்னா ஹை எனர்ஜி ஆக்சலரேட்டர் அப்படிமா சொல்லுவோம். சரிங்களா? இப்போது இந்த சைக்ளோட்ரான் என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் எப்படி சொன்னோம்? when a charged particles moves perpendicular to the magnetic field it experience magnetic lorentz force சொன்னோமா? சேம் இதே பிரின்சிபல்ஸை வச்சு தான் என்ன பண்ணுது இந்த சைக்ளோட்ரான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்போ அந்த சைக்ளோட்ரானில் நாம் அப்ளை பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த ரெண்டையும் வச்சு என்ன சொல்லுவாங்க, அதாவது குறிப்பிட்ட வெலாசிட்டி இருக்கக்கூடிய சார்ஜ் பார்ட்டிகல்ஸை மட்டும்தான் என்ன பண்ணும், ஆக்சிலரேட் பண்ணும். அந்த கான்செப்ட் தான் என்ன சொல்கிறாங்க, வெலாசிட்டி செலக்டார் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வெலாசிட்டி செலக்டார் அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு இந்த டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. சரிங்களா? இப்போ இந்த டயக்ராமில் கொடுத்தது மாதிரி என்ன சொல்லியிருக்கோம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்குவோம். ஓகேங்களா? அப்போ இந்த ரீஜியனில் பார்த்தீங்கன்னா the space between the parallel plates of the capacitor which produce uniform electric field E vector அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அதே நேரத்தில் a uniform magnetic field B vector is maintained perpendicular to the directions of the electric field. அப்போ this is a magnetic field சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும், பர்பண்டிகுலராக இருக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக், இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த கியூங்கிற சார்ஜ் பார்ட்டிக்கல் விங்கிற வெலாசிட்டியில் ஃப்ளோ ஆகும்போது, அப்போ அதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் என்டர் ஆகுச்சு அப்படின்னா அது எதை ஒபே பண்ணும், லாரன்ஸ் ஃபோர்ஸை ஒபே பண்ணும். அப்போ இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் தி சார்ஜ் பார்ட்டிக்கல் மூவிங் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேன் பி பேலன்ஸ்டு பை எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸை வச்சு என்ன பண்ணிக்கலாம், பேலன்ஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறேனே. இப்போ திஸ் இஸ் எ கெப்பாசிட்டர். இப்போ இந்த கெப்பாசிட்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். தென் மேக்னெட்டிக் ஃபீல்ட், யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ஸில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, த கூலும் ஃபோர்ஸ் ஆக்ட் அலாங் தி டைரக்ஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போது இந்த கெப்பாசிட்டரில் கூலும் ஃபோர்ஸ் அப்படிங்கிற எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்கோ சேம் டைரக்ஷனில் என்ன இருக்கும், கூலும் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ கூலும் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு இ, எஃப் இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு இன்னு சொல்லியிருந்தாங்களா? அப்போ கூலும் ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வேஸ் த லாரன்ஸ் ஃபோர்ஸ் இஸ் பர்பண்டிகுலர் டு தி டைரக்ஷன்ஸ் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போது இந்த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கும். Therefore, in order to balance these force, both electric and magnetic fields must be perpendicular to each other. ஸோ என்னவாக இருக்கணும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒன்றுக்கு ஒன்று என்னவாக இருக்கணும், பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருந்தால் மட்டும்தான் இது நமக்கு பாசிபிள். ஸோ சச் அன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பர்பண்டிகுலர் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் நோன் அஸ் அ கிராஸ் ஃபீல்டு அப்படின்னு வச்சுருக்கோம். அப்போது நம்ம இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ், அதாவது என்ன சொல்லலாம், ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் உள்ள என்ட்ரா ஆச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணோம், இது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த என்ன சொல்லியிருக்கோம், இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பர்பண்டிகுலர் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் நோன் அஸ் அ கிராஸ் ஃபீல்டு அப்படி மாதிரி சொல்லிக்கலாம். இதை ஒன் வேர்டில் கேட்கலாம். இப்போது இந்த டயக்ராமில் என்ன கொடுத்துருக்கோம், கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துட்டோம். சரிங்களா? இந்த ரீஜியன் ஆஃப் ஸ்பேஸ் between parallel plates of the capacitor, the uniform magnetic field is maintained perpendicular to the directions of electric field. Correct? Suppose a charged particles enter this space from the left side. இப்போ ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் என்ன பண்ணுது, இந்த கெப்பாசிட்டரில் லெஃப்ட் சைட்லேருந்து என்ன பண்ணுது, இந்த சைட் மூவ் ஆகுது அப்படின்னா, இங்கே என்ன சொல்லியிருக்கோம், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், அதாவது கூலும் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அப்போது இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸும் இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் என்னவாக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று ஆன்டிபேர், அதாவது பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். சரிங்களா? ரைட். இப்போ இதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
Suppose a charge particle with charge q enters the space from left side with velocity v vector, the net force on the particle. So electric and magnetic field arrange பண்ணி அந்த கிராஸ் ஃபீல்டை வச்சு தான் என்ன பண்ணியிருக்கோம் நாம் சொல்லியிருக்கோம். அப்போ கிராஸ் ஃபீல்டு வச்சு சொன்னோம் அப்படின்னா அந்த க்யூங்கிற சார்ஜ் பார்ட்டிக்கலில் ஆக்ட் ஆகக்கூடிய டோட்டல் நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கலாம்? அப்போ ஏன்னா எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை டிபெண்ட் பண்ணி தானே சொல்லியிருந்தோம். ஸோ எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா the net magnetic force F vector is equal to Q into E vector plus V vector cross B vector. அதாவது the net force F is equal to Coulomb force plus என்ன சொல்லலாம் magnetic force. அப்போ Coulomb force என்ன சொல்லியிருந்தோம்? QE. magnetic force எவ்வளோ சொல்லியிருந்தோம்? QVB அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ ரெண்டு ஃபோர்ஸோட சம்மிங் வேல்யூ தான் என்னவா இருக்கும்? அதாவது இந்த செக்ஷனில் ஆட் ஆகக்கூடிய டோட்டல் நெட் ஃபோர்ஸ் அப்படி மாதிரி சொல்ல முடியும். அப்போ இந்த நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு இ வெக்டார் ப்ளஸ் வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படி மாதிரி சொல்லிக்கலாம். இது ஃபார் எ பாசிட்டிவ் சார்ஜ் த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் ஆக்ட் இன் டவுன்வர்ட் டைரக்ஷன் வர்ஸ் த லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் அப்வர்ட்ஸ். நம்ம இங்கே சொன்ன மாதிரி தான், அந்த டயக்ராமில் சொன்ன மாதிரி தான், கூலும் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன்லையும் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்வர்ட் டைரக்ஷன்லையும் என்ன பண்ணுது? ஆக்ட் ஆகுது. வென் தீஸ் ஃபோர்ஸ் பேலன்ஸ் டு ஈச் அதர். அப்போ ரெண்டு ஃபோர்ஸ் என்னது? ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலர், ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இருக்கிறதுனால ரெண்டுமே என்ன பண்ணிக்கிறோம்? ஒன்று பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பேலன்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா இப்படி எழுதிக்கலாம் நாம், QE is equal to QV0B. அதாவது வெலாசிட்டி அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம்? V0 அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துக்கலாம். அப்போ QE is equal to QVB அப்படி மாதிரி சொல்லிக்கலாம். அப்போ இதில் இருந்து என்ன பண்ணிக்கலாம்? நம்ம வெலாசிட்டி செலக்ட் இருந்தாலும் சொல்லியிருக்கோம். அதாவது மோஷன் ஆஃப் அ சார்ஜ் பார்ட்டிகல் அண்டர் கிராஸ் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ என்ன சொல்லியிருக்கோம்? வெலாசிட்டி செலக்ட். அப்போது அந்த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்றுக்கு ஒன்று காம்பன்சேட், அதாவது ஈக்குவல் பண்ணிச்சு அப்படின்னா அப்போ வெலாசிட்டி என்னவா இருக்கணும்? அப்போ வி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, அப்போ இந்த டேர்ம் எல்லாம் பண்ணிக்கோங்க, ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு கொண்டு போயிடுங்க. அப்போ கொண்டு போயிட்டீங்கன்னா வி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இந்த கியூவும் கேன்சல் ஆகிடுங்களா? ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும்? இ டிவைடட் பை பி. அப்போ இந்த வெலாசிட்டி செலக்டாக V0 இஸ் ஈக்குவல் டு இ டிவைடட் பை பி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். தட் மீன்ஸ் என்ன சொல்லி எடுத்துக்கலாம் நாம், ஃபார் அ கிவன் மேக்னட்யூட் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் த ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் பார்ட்டிக்கல் மூவிங் வித் அ பர்டிகுலர் ஸ்பீட். அப்போ V0 இஸ் ஈக்குவல் டு இ டிவைடட் பை பி. த ஸ்பீட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் அண்ட் சார்ஜ். அப்போ என்ன பண்ணாது? அப்போது நமக்கு இங்கே கொடுத்துக்கூடிய சார்ஜ் பார்ட்டிகல்ஸோட வெலாசிட்டி அப்படிங்கிறது நாம் அப்ளை பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணுமே தவிர எதை டிபெண்ட் பண்ணாது? இந்த ஸ்பீட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் அண்ட் சார்ஜஸ். சரிங்களா? ரைட். அடுத்து, இஃப் த சார்ஜ் enters into the cross field the velocity v other than V0, the result is any of the following possibilities அப்படிமா சொல்லி கொடுத்துருக்கோம். ரைட், இப்போ அது நமக்கு வேண்டாம். ஸோ இதில் இருந்து என்ன தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா, by the proper choice of electric and magnetic fields the particle with particular speed can be selected. The arrangement of field is known as a velocity selector அப்படிமா சொல்ல முடியும். அதாவது the proper choice of electric and magnetic field the particle with particular speed can be selected. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா பெயின் பிரிட்ஜ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் எடுத்துக்கலாம். பெயின் பிரிட்ஜ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் பற்றி என்ன பண்ணுவோம் நம்ம 8th சாப்டரில் பார்க்கலாம். அப்போ அந்த பெயின் பிரிட்ஜ் ஸ்பெக்ட்ரோமீட்டருக்குள்ளே ஒரு ஆட்டம் என்டர் ஆகுச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகளும் இல்லை அயான்ஸும் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? என்டர் ஆக முடியும். அப்போது அந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸுக்கான பர்டிகுலர் வெலாசிட்டி, இந்த வெலாசிட்டி தான் அப்படிங்கிற இதை செலக்ட் பண்ணுறது எது? த பார்ட்டிகல்ஸ். சரிங்களா? ஸோ த ப்ராப்பர் சாய்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் த பார்ட்டிகல் வித் பர்டிகுலர் ஸ்பீட் கேன் பி செலக்டட். தட் இஸ் நோன் அஸ் தட் அரேஞ்ச்மெண்ட் இஸ் நோன் அஸ் அ வெலாசிட்டி செலக்டர். அப்படின்னா the cyclotron is a machine used to accelerate charged particles or ions to higher energies அப்படின்னு சொல்ல முடியும். இல்லை அப்படின்னா இதுக்கு இன்னொரு நேம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஹை எனர்ஜி ஆக்சலரேட்டர் அப்படிமா சொல்லலாம். இப்போ இந்த ஹை எனர்ஜி ஆக்சலரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பம்பார்டிங் ஏ நியூக்ளியஸை பம்பார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்? இந்த சைக்ளோட்ரான் அப்படிங்கிற மெத்தடை பயன்படுத்துகிறோம். இட் வாஸ் இன்வென்டட் பை E.O. லாரன்ஸ் அண்ட் M.S. லிவிங்ஸ்டன் இன் 1934.
டு இன்வெஸ்டிகேட் நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர். நியூக்ளியர் ஸ்ட்ரக்சரை பற்றி இன்வெஸ்ட் பண்ணும்போது இவங்க 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, ஈஓ லாரன்ஸ் அண்ட் லிவிங்ஸ்டன் 1934 சைக்ளோட்ரானை உருவாக்கியிருக்காங்க. ரைட். இப்போ அந்த சைக்ளோட்ரான் என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்னா, when a charged particle moves perpendicular to the magnetic field it experience Lorentz force. அதாவது சார்ஜ் பார்ட்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் மூவ் ஆகும்போது இதை என்ன பண்ணோம், லாரன்ஸ் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற பிரின்சிபலை வச்சு தான் இந்த சைக்ளோட்ரானை உருவாக்கியிருக்காங்க. இப்போது ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்ளோட்ரான் சேம் அதே சொன்ன பிரின்சிபலை தான் கொஞ்சம், அதாவது அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வச்சு சொல்லியிருக்கோம். இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எ சார்ஜ் பார்ட்டிக்கல் இஸ் ஆக்சலரேட்டட். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டில் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணும், கண்டிப்பாக ஆக்சலரேட் ஆகும். தென் எ மூவிங் சார்ஜ் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டர்ன்ஸ் அண்ட் மேக் அ சர்க்கிள். ஸோ என்ன சொல்லியிருக்கோம், ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே மூவ் ஆகுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும், சர்க்குலர் பாத்தில் ரிவால்வ் ஆகும் அப்படிமா வச்சுருந்தோம். ஸோ சர்க்குலர் பாத் ரிவால்வ் ஆகுது எதை ரீசனால், லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால. சேம் அதை தான் சொல்லியிருக்கோம். இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எ சார்ஜ் பார்ட்டிகல் இஸ் ஆக்சலரேட்டட், தென் a moving charge in a magnetic field turns and make it circle. So Lorentz force அப்படி மாதிரி சொல்லியிருக்கோம். ரைட். இப்போ இதனோட ஒர்க்கிங், அதாவது என்ன சொல்லலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்கேன், 2 Ds, அதாவது சர்க்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய 2 Ds எடுத்துக்கிட்டேன், D1 D2 அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது 2க்கும் பர்பெண்டிகுலர் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நார்த் அண்ட் சவுத் போல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் என்ன பண்ணிட்டேன், ப்ளேஸ் பண்ணிட்டேன். தென் இப்போது இந்த 2 Dsக்கு நான் என்ன பண்ணுறேன், ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர் என்ன பண்ணிட்டேன், இங்கே 2 Dsக்கு அக்ராஸாக கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா, இவ்வளோ தான் இதனோட கன்ஸ்ட்ரக்ஷன். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா D1 D2 அப்படிங்கிற 2 செமி சர்க்கிள் Dsஸை கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். தென் 2 செமி சர்க்கிள் Dsக்கு பர்பெண்டிகுலராக நார்த் அண்ட் சவுத் போல்ங்கிற இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்ஸை என்ன பண்ணுறேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். தென் D1 D2க்கு என்ன பண்ணுறேன், ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டரை கனெக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா, அப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போது இதனோட என்ன சொல்லிக்கலாம், கிராஸ் செக்ஷனல் டயக்ராம் அப்படி மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ D1 D2 இந்த இடத்துல டபிள்யூன்னு சொல்லி கொடுத்துருக்கோமா, டபிள்யூ இங்கே டபிள்யூன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். டபிள்யூங்கிறது என்னது, விண்ட், அதாவது பாசிட்டிவ் அயன் சார்ஜ் பார்ட்டிகல்ஸை ஆக்சலரேட் பண்ணும்போது அது வெளியில் வரக்கூடிய ஏரியாவை தான் என்ன சொல்லியிருந்தோம், விண்டோன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது இந்த 2 Dsக்கு நான் என்ன பண்ணுறேன், ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டரை நான் கனெக்ட் பண்ணேன். அப்படி கனெக்ட் பண்ணும்போது இந்த Dsக்கு பர்பெண்டிகுலராக என்ன ஆக்ட் ஆகுதுங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டை நாம் அலோவ் பண்ணியிருக்கோம். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அலோவ் பண்ணும்போது உள்ளே அப்ளை பண்ண இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் என்ன பண்ணுது, 2 Dsலையும் இந்த மாதிரி சர்க்குலர் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ரிவால்வ் ஆகும்போது அவனோட வெலாசிட்டி என்ன பண்ணும், இனிஷியல் வெலாசிட்டியை விட அவனோட வெலாசிட்டி ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி இந்த விண்டோ வழியாக என்ன பண்ணிடும், எக்ஸிட் ஆகும். இதுதான் என்னது, அதோட ஒர்க்கிங். இதை நான் உங்களுக்கு வேர்டில் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இமேஜிங் D1 இஸ் பாசிட்டிவ் அண்ட் D2 இஸ் நெகட்டிவ். இதை பாசிட்டிவாக இதை பண்ணிக்கிறேன், நெகட்டிவாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். த பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் kept at the center and the gap between the Ds get accelerated towards the D2. இப்போ இந்த சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் வச்சுருக்கோமா, அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுது, இங்கே பாசிட்டிவாக இங்கே நெகட்டிவாக கொடுத்தோம் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் என்ன பண்ணியிருக்கோம், இந்த நெகட்டிவ் நோக்கி ஆக்சலரேட் ஆக ஆரம்பிக்குங்களா, ரைட், ஆக்சலரேட் ஆகுது. டியூ டு தி பர்பெண்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் அக்கார்டிங் டு Fleming left hand rule the charge gets deflected and described semi circular path. அப்போது இங்கே நாம் பர்பெண்டிகுலர் ஆக்ட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுனால நமக்கு என்ன கிடைக்குது, Fleming லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ஸை வச்சு என்ன பண்ணிக்கலாம், சார்ஜ் கெட்ஸ் டிஃப்ளெக்டட், அதாவது என்ன பண்ணி செமி சர்க்கிள் பாத்தில் டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்குது. தென் இப்போ ஒரு பாத் இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா D1க்கு நுழையும் போது இப்போ என்ன இருக்கும், when it is about to leave D2, D2 becomes positive and D1 becomes negative. Therefore the particle is accelerate into D1. அப்போ இங்கேருந்து திரும்ப என்ன பண்ணுது, ஒன்ஸ் அகைன் D1க்கு ஆக்சலேட் ஆக ஆரம்பிக்குது. where it continues the describe the semi circular path. அப்போது இங்கே ஒரு செமி சர்க்கிள், இங்கே ஒன்று, அப்போ என்ன இருக்கும், ஒரு க்ளோஸ் சர்க்கிள் மாதிரி வந்ததுங்களா, இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் ஷேப்பில் வருதுங்களா. this process continues till the charge transfers through the whole space in the Ds and finally it comes out with very high speed through the window. அப்போ இதே மாதிரி கண்டினியூஸாக நடக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கோம், இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஹை ஸ்பீடில் என்ன பண்ணியிருக்கோம், அந்த விண்டோ வழியாக வெளியில் போக ஆரம்பிக்கும். புரிஞ்சுதுங்களா, இதுதான் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷனுக்கு அந்த நியூக்ளியஸை ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம்.
புரிஞ்சதுங்களா? ரைட். இப்போ இதனோட தியரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, the magnetic force experienced by the charge provides centrifugal force required to describe a circular path. அப்போ அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் பார்ட்டிக்கல், இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இதில் இருக்கக்கூடிய சார்ஜ் பார்ட்டிக்கல் என்ன பண்ணுறது, D2க்கு வந்து D1க்கு போகுது. இதில் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா சர்க்குலர் பாத்தில் ரிவால்வ் ஆக ஆரம்பிக்குதுங்களா. அப்போ சர்க்குலர் பாத்தில் ரிவால்வ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்கும், அதுக்கு ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எப்படி எழுதிக்கலாம், mv²/r. எதனால, லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால. அப்போது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். அப்போ mv² divided by r is equal to qvb sin theta. அப்போ தீட்டா அப்படிங்கிறது என்னவாக இருக்கும், அதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலர் டேரக்ஷன் சொல்லியிருந்தோம். பர்பண்டிகுலர் அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ qvb இஸ் ஈக்குவல் டு sin 90 சொல்லி போடலாமா. அப்போது mv² divided by r is equal to qvb அப்படி மாதிரி எழுதிக்கலாம். சரிங்களா. இப்போ எனக்கு என்ன வேணும், ரேடியஸ் மட்டும்தான் வேணும். அப்போ ரேடியஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ இந்த ஈக்குவேஷன் ஜஸ்ட் மாடிஃபை பண்ணிக்கோங்க. அப்போ ரேடியஸ் r is equal to mv divided by qbன்னு சொல்லி கொடுத்துக்கலாங்களா. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ங்கிறது என்னது, மாஸ் ஆஃப் தி சார்ஜ் பார்ட்டிகல், q அப்படிங்கிறது சார்ஜ், விங்கிறது வெலாசிட்டி ஆஃப் அ பாத் ஆஃப் அ ரேடியஸ், தென் பிங்கிறது என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் 90 டிகிரி இஸ் த ஆங்கிள் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் ஆஃப் தி சார்ஜ் பார்ட்டிகல் கான்ஸ்டன்ட், தென் சார்ஜும் கான்ஸ்டன்ட் தான், அண்ட் தென் மேக்னெட்டிக் ஃபீல்ட் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு சொல்லிட்டோம். அப்போது மாசு, சார்ஜ், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இதெல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால எது மட்டும் வேரியபிள், வெலாசிட்டி மட்டும்தான் வேரியபிள். ஸோ அதை எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா r is directly proportional to velocity அப்படிமா சொல்லிக்கலாம். அப்போது இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் நாம, சப்போஸ் the increasing the velocity increasing the radius of the circular path. அப்போ வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டீஸில் ரொட்டேட் ஆகக்கூடிய அந்த சார்ஜ் பார்ட்டிகளோட ரேடியஸ் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆகும். புரிஞ்சுதுங்களா. ஸோ r is directly proportional to velocity. This process continues and hence the particle undergoes spiral path of increasing radius. அப்போ என்ன பண்ணியிருக்கோம், வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண அதோட ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். Once it reach near the edge, it is taken out of the help of deflecting plate allowed to hit the target. அதாவது விண்டோன்னு சொல்லியிருந்தோமா, அந்த விண்டோ வழியாக என்ன பண்ணிடும், வெளியில் போயிடும். புரிஞ்சுதுங்களா. ரைட். அப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், நாம் டைம் பீரியட் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். If t is the time taken by the charge to describe the semicircular path inside the t, then time period t is equal to என்ன சொல்லி படிச்சிருக்கோம் நாம, distance divided by velocity அப்படிமா சொல்லிக்கலாமா. அப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், அந்த டீஸில் செமி சர்க்கிள் தானே கொடுத்துருந்தோம். அப்போ ஒரு செமி சர்க்கிளுக்கு டைம் பீரியட் எவ்வளோ எடுத்துக்குன்னு பார்க்கலாம். அப்போ t is equal to pi r divided by vன்னு சொல்லி எழுதிக்கலாங்களா. அப்போ டைம் பீரியட் t is equal to pi r divided by vன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ இந்த ஆருக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா t is equal to pi m divided by bq அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாங்களா. புரிஞ்சுதுங்களா. ரைட். இப்போது இந்த if t is the time period of the high frequency oscillator then for resonance. அப்போது ஒரு கம்ப்ளீட் ரெசனன்ஸ் நடந்திருக்கணும், அதாவது நடக்கணும் அப்படின்னா அது டோட்டல் டைம் பீரியட் எவ்வளோ இருக்கும். இப்போது இந்த டைம் பீரியட்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் டி, அதாவது ஒரு டீக்கு, அதாவது T1 அப்படிங்கிற செமி சர்க்கிளுக்கு மட்டும் எடுத்துக்கக்கூடிய டைம் பீரியட். அப்போது ஒரு ஃபுல் என்ன சொல்லலாம், ஒரு ஃபுல் அதாவது 2 டீஸுக்கும் டோட்டல் டைமிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ டோட்டல் டைமிங் t is equal to சொல்லி கொடுத்துக்குவோம், 2tன்னு சொல்லி கொடுத்துக்கலாங்களா. அப்போ டோட்டல் டைம் பீரியட் t is equal to என்ன சொல்லி இருக்கலாம், 2 into pi m divided by bq அதே மாதிரி சொல்லி கொடுத்துக்க முடியுங்களா. ரைட். அப்போ இதான் என்னது, டோட்டல் டைம் பீரியட், த டைம் பீரியட் ஆஃப் கிவன் ஆசிலேஷன்ஸ் அப்படி மாதிரி சொல்லி கொடுத்தோம். அப்போ ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு சொன்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வந்துடணும், ஃப்ரீக்வன்சி ஞாபகம். அப்போ ஃப்ரீக்வன்சி இஸ் நோன் என்ன சொல்லியிருக்கோம், த ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி டைம் பீரியட் இஸ் நோன் அஸ் அ frequency அப்படி மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ the f is the frequency of the higher frequency oscillator, then the frequency f is equal to 1 divided by t சொல்லி போட்டுக்கலாங்களா. அப்போ இதை என்ன பண்ணிக்கோங்க, ரெசிப்ரோக்கல் போட்டிங்கன்னா அப்போ f is equal to bq divided by 2 pi m அப்படின்னு சொல்லி எழுத முடியும். புரிஞ்சுதுங்களா. ரைட். அடுத்து இப்போ இதுக்கு இந்த சைக்ளோட்ரானில் ஆக்சிலேட் ஆகக்கூடிய அந்த சார்ஜ் பார்ட்டிகளோட மேக்ஸிமம் எனர்ஜி எவ்வளோ இருக்கும் அப்படிமா சொல்லிப்பாங்க. அது மேக்ஸிமம் எனர்ஜி அப்படின்னா கைனடிக் எனர்ஜி தான். கைனடிக் எனர்ஜி ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொன்னாவே நமக்கு என்ன தெரியும், கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் mv². அப்போ ஆஃப்க்கு ஆஃப் போட்டுடலாம். மாஸ் வந்து கான்ஸ்டன்ட், விங்கிறது என்னது வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி இங்கே எவ்வளோ சொல்லியிருக்கோம் நாம், அப்போது ஆர் ரேடியஸ் கண்டுபிடிச்சிருந்துங்களா.
வெலாசிட்டி எப்படி எழுதிக்கலாம்? இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆர் ஈக்குவல் டு எம்வி டிவைட் பை கியூபின்னு சொல்லி போட்டுக்குங்களா? அப்போ இது என்ன பண்ணிக்கோங்க, வெலாசிட்டிக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ வெலாசிட்டி வி ஈக்குவல் டு என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், கியூபி ஆர் டிவைடட் பை என்ன சொல்லி போட்டுக்கலாம், எம் சொல்லி கொடுத்துக்கலாங்களா? ரைட். அப்போ இந்த கான்செப்டை வச்சு என்ன பண்ணிக்கோங்க, வெலாசிட்டியை கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? அப்போ அந்த வெலாசிட்டியை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ ஆஃப் எம் விக்கு பேர் என்ன பண்ணியிருக்கேன், PQR டிவைட் பை எம் சொல்லி போட்டுக்கலாங்களா? அப்போ ஸ்கொயர்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கேன், ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். அப்போ ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அப்போ ஸ்கொயர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டோட்டல் கைனடிக் எனர்ஜி KE இஸ் ஈக்குவல் டு ஆஃப் பி ஸ்கொயர் யூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் டிவைட் பை எம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போது இந்த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் அ சார்ஜ் பார்ட்டிகல் when R is equal to capital R, radius of the total, அதை என்ன சொல்லலாம், Tஸோட டோட்டல் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்படி எழுதிக்கலாம், the maximum kinetic energy is equal to of B squared Q squared capital R squared divided by M. அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்லலாம், அந்த டீஸுக்கு உள்ள ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷனுக்கான ஈக்குவேஷன், அது மேக்ஸிமம் எனர்ஜி. இப்போ டோட்டல் டீஸுக்கும் அதாவது மொத்த டீஸோட ரேடியஸுக்கும் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் என்ன கொடுத்துக்கலாம், ஆஃப் பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பை எம் அப்படிமா சொல்லி கொடுக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? ரைட். த எக்ஸ்பிரஷன் ஃபார் டைம் பீரியட் அண்ட் சைக்ளோட்ரான் ஃப்ரீக்வன்சி ஒன்லி மாஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போது அந்த சார்ஜ் பார்ட்டிகளோட மாஸ் எவ்வளோ இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, ரைட். இப்போ இந்த சைக்ளோட்ரான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குன்னு என்ன இருக்குது, ஒரு சில லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ லிமிடேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் தி அயான் இஸ் லிமிட்டட். அப்போது அதில் இருக்கக்கூடிய அயான்ஸோட ஸ்பீட், அதாவது நம்ம பிளேஸ் பண்ணக்கூடிய பாசிட்டிவ் அயான் அப்படின்னா அந்த பாசிட்டிவ் அயான்ஸோட லிமிட் என்ன இருக்கும், ஸ்பீட் லிமிட்டட். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கேனாட் பி ஆக்சிலரேட்டட். அப்போ எலக்ட்ரான் என்ன பண்ண முடியாதுங்க, ஆக்சிலேட் பண்ண முடியாது. என்ன ஆகும் அப்படின்னா அப்படி ஆக்சிலேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஆக்சிலேஷன் கொடுக்கறதுனால பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணியிருக்கோம், எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ என்ன பண்ண முடியாது, எலக்ட்ரான் கேனாட் பி ஆக்சிலரேட்டட். தேர்டு பார்த்தீங்கன்னா அன்சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் கேனாட் பி ஆக்சிலரேட்டட். மூணு சொல்லிக்கும். ஒன்று ஸ்பீட் ஆஃப் தி அயான்ஸ் லிமிட்டட், தென் எலக்ட்ரான் கேனாட் பி ஆக்சிலரேட்டட், தென் அன்சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் கேனாட் பி ஆக்சிலரேட்டட். இது மூணு தான் என்னது, லிமிடேஷன்ஸ் ஆஃப் சைக்ளோட்ரான். இதை வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸாக உங்களுக்கு கேட்கலாம். புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போது டியூட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோமே. இப்போ டியூட்ரான்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா the bundles of protons and one neutron அப்படிமா சொல்லியிருக்கும். It has same charge that of proton but neutron cannot be accelerated by cyclotron. அப்போ இங்கே எலக்ட்ரான் மட்டும்தான் என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னால், ஆக்சிலேட் பண்ண முடியாதுன்னு சொன்னால் இங்கே என்ன பண்ண முடியாது, நியூட்ரானையும் ஆக்சிலரேட் பண்ண முடியாது. When a neutron is bombarded with a beryllium target, a beam of high energy neutrons are produced. These high energy neutrons are sent into the patient cancer's region of the break the bonds in DNA of the cancer cell. அப்போ இதை எந்த இதுக்கு பயன்படுத்துகிறோம், கேன்சர் செல் ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த நியூட்ரான்ஸ், அதாவது ஃபாஸ்ட் நியூட்ரான் கேன்சர் தெரப்பிக்கு பயன்படுத்துகிறோம். புரிஞ்சுதுங்களா? ரைட். அப்போ இந்த டாப்பிக்லேருந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்போஸ் ஏ சைக்ளோட்ரான் இஸ் ஆப்ரேட்டட் to accelerate the protons with a magnetic field of strength 1 Tesla. Calculate the frequency in which the electric field between 2 Ds could be reversed. சரிங்களா? ரைட். அப்போ என்ன பண்ணிக்கலாம், நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்தாச்சு, மாஸ் ஆஃப் தி ப்ரோட்டான் நமக்கே தெரியும், தென் சார்ஜ் ஆஃப் தி ப்ரோட்டான் நமக்கு தெரியும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீக்வன்சி, அதாவது வேல்யூஸ் வச்சு என்ன பண்ணிக்கலாம், சைக்ளோட்ரானோட ஃப்ரீக்வன்சி என்ன சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ ஃப்ரீக்வன்சி F is equal to QB divided by 2πm. அப்போ ப்ரோட்டானோட மாஸ் அப்படிங்கிறனால MPன்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்போ Q சார்ஜ் ஆஃப் தி ப்ரோட்டான் எவ்வளோ, 1.6 × 10⁻19. B மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோம், 1 Tesla. ஓகே, ரைட். அப்போ 2க்கு 2 πக்கு 3.14 இன்ட்டு மாஸ் ஆஃப் தி ப்ரோட்டான் 1.67 × 10⁻27. அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடச்சிது, 15.3 × 10⁻6 ஹெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிது. அப்போ 10⁻6 is equal to மெகா அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ த ஃப்ரீக்வன்சி F is equal to 15.3 மெகாஹெட்ஸ் அப்படி மாதிரி சொல்லிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சைக்ளோட்ரான்ஸ் பற்றி பார்த்துருக்கோம், சைக்ளோட்ரான்ஸோட லிமிடேஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம், யூசஸ் பார்த்துருக்கோம், தென் ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரைட். இப்போ இந்த டாப்பிக்லேருந்து ஒரு சின்ன அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் சைக்ளோட்ரான் அப்படிங்கிறத 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். தென் டிஸ்கஸ் தி ஒர்க்கிங் ஆஃப் சைக்ளோட்ரான் இன் டீடைல் அப்படிங்கிறத 5 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நோட்டில் எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.